அன்பு மிக்கவர்களே, ஒன்றித்திரு மகிழ்ந்திரு என்று வார்த்தை என்று அழகான சிந்தனையை நமது உள்ளத்தில் விதைக்கிறது. கேரிங் ஃபார் அதர்ஸ், நோ யூஸ் ஆஃப் பிளேமிங். ஒருவர் மற்றவரை தாங்குங்கள், ஒருவர் மற்றவரை குறை கூறாதீர்கள், பிளவுகளை உண்டாக்காதீர்கள் என்று ஒற்றுமையின் மேன்மையும் மகிழ்ச்சியின் மகத்துவத்தையும் வார்த்தை என்று சொல்லித் தருகிறது. ஆண்டவர் இயேசு இன்று ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தின் மேன்மையை நற்செய்தி என்று உணர்த்துகிறது. வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எனக்கு அருமை மிக்கவர்களே, இறைவனின் அருளும் வல்லமையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இளமையாக வழிநடத்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். எனக்கு அருமை மிக்கவர்களே, ஒற்றுமையோடு மகிழ்ச்சியோடும் இருங்கள் என்று இறைவன் நமக்கு இன்று பறைசாற்றுகிறார். நம்ம மறைக்கல்வியில படிச்சிருக்கணும் இல்லையா? திருச்சபையும் இதைத்தான் வலியுறுத்துகிறது. எப்படி என்றால், நம் கடவுள் 3 ஆட்களாக இருந்தாலும் தனித்தனியான செயல்பாடுகளை கொண்டிருந்தாலும் ஒரே மனநிலையில் ஒன்றாய் இருப்பது போல நீங்களும் நானும் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்று திருச்சபையும் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையும் இன்று நமக்கு கற்பிக்கிறது. மேன்மைமிக்கவர்களே, ஏனென்றால் இந்த ஒற்றுமை தான் ஒரு மனிதனுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் மேன்மையும் அளிக்கிறது என்று இன்று நற்செய்தியிலே இறைவன் இயேசு ஜெபிப்பதை நமக்கு உணர்த்துகிறது. ஒரே மனதோடு எல்லோரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஆனால் இந்த விஞ்ஞான உலகத்துல பொதுவா பாத்தீங்கன்னா, எங்க 2 பேர் கூடி இருக்கிறாங்களோ நிச்சயமா அங்க பிளவு இருக்கும் அப்படின்றதுதான் உலக நியதியாக இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்று தனித்தனி குழுவாக பிரிந்து மதத்தின் அடிப்படையிலும் மொழியின் அடிப்படையிலும் நிலத்தின் அடிப்படையிலும் எத்தனையோ பிரிவினைகளையும் பிளவுகளையும் நாம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று பிரிப்பவன் தான் தலைவன். யாரெல்லாம் பிரிக்கிற அந்த பிரித்தாளும் கொள்கையை ஆளுகின்றார்களோ அவர்கள் தான் சிறந்த தலைவன் என்று சொல்லுகிறோம். யாரெல்லாம் சேர்க்கவும் அன்பையும் அமைதியும் விளைய முற்படுகின்றார்களோ அவர்களை முட்டாள்கள் என்றும் அவர்கள் பிழைக்க தெரியாதவர்கள் என்றும் தூரம் தள்ளுகிற மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோவான் 17:11 சொல்லுவது போல, தந்தையே நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கட்டும் என்று இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு ஜெபிக்கிறார். உங்களிடையே பிரிவினை வேண்டாம், நீங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று முதல் வாசகத்திலே அழகாக பவுலடியார் விளக்கம் தருகிறார். திருப்பாடல் 34:6 சொல்லுகிறது, இந்த ஏழை கூவியலைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார், அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார் என்று. நாம் முழுமையாக இறைவனை கூவி அழைக்கின்ற பொழுது நம்மை நெருக்கடியிலிருந்து விலக்கி நம்மை முழுமையாக ஒற்றுமையின் மேன்மையை அறிந்து கொள்ள கடவுள் உதவி செய்வார். அன்புமிக்கவர்களே, ஏனென்றால் சுயநலத்தை தாண்டி மனிதனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அன்பு தான் ஒற்றுமை என்று சொல்வார்கள். சுயநலத்தை தாண்டி மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு அன்பை வெளிப்படுத்துவதுதான் ஒற்றுமையின் மேன்மையாக பார்க்கப்படுகிறது. ஒற்றுமை வாழ்வு என்னும் விளக்கு ஒளி வீச வேண்டும் என்றால் அன்பு என்னும் எண்ணெய் வேண்டும், அறம் என்னும் திரி வேண்டும், அளவோடு செயல்படுதல் என்று காற்று முழுமையாக வீச வேண்டும். எனவே அன்பும் அறமும் நம்மில் முழுமையாக நிலைத்திருந்தால் அங்கு ஒற்றுமை நிலைத்திருக்கும் என்று வார்த்தை கற்றுத் தருகிறது. ஒன்றித்திரு மகிழ்ந்திரு என்று அழகாக கற்றுத் தருகிறார். இன்று அழகாக ஜெபிக்கிறார் ஆண்டவர் இயேசு. எனவே நாம் தீயோனிலிருந்து விடுதலை பெற்று ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். தீய செயல்களிலிருந்து விடுதலை அடைந்து ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மத்தேயு 6:13 சொல்லுகிறது, தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும் என்று. அந்த ஜெபத்தின் மேன்மை இன்று அவர் அழகாக தமது சீடர்களுக்காக ஜெபிப்பதை பார்க்கிறோம். நம்மையும் ஒன்று கூடி ஜெபிக்க அவர் அழைப்பு விடுக்கிறார். எனவே பிலிப்பியர் 2:3 சொல்லுகிறது, கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம், மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவர்களாக கருந்துகள் என்று சொல்லுகிறார். அடுத்தவரை உயர்ந்தவராக கருந்தும் இடத்தில் சுயநல சிந்தனை செயலிழக்கும். எனவே சுயநல சிந்தனைகளை செயலிழக்க செய்து பிளவுகளை விட்டு ஒன்றித்திருந்து மகிழ்ந்திருப்போம். இறைவன் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஆண்டவரே, நீர் ஒற்றுமையின் மேன்மையையும் இதோ நாங்கள் ஒற்றுமையாக இருப்பது போல இவர்களும் ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்று தந்தையாம் கடவுளிடம் நீர் ஜெபிப்பது போல இதோ நாங்கள் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் உள்ளங்களிலும் எங்கள் குடும்பங்களிலும் ஒற்றுமையின் மேன்மையை உணர்ந்து மகிழ்ந்து வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. Praise the Lord.